இப்போ வந்து ஜனவரி 16, இன்னைக்கு வந்து 16, நேற்று 15 பொங்கல் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு வந்து மாட்டு பொங்கல், சரிங்களா? ஆனால் விஜயனை வந்து ஒரு வாழ்த்து சொல்லி ஒரு வீடியோ கூட போடலை. நான் விஜயன்கிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். எல்லாருமே வந்து பழைய விஷ் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா விஜயன் வந்து பொங்கலுக்கு. அந்த வீடியோ தான் எல்லாருமே எடுத்து ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க, ஸ்டோரி வைக்கிறாங்க. எதுக்கு அண்ணன் வந்து சைலண்டாக இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியல. கூட இருக்கவங்களாவது வந்து அண்ணன் நீங்கள் எந்திரிச்சு குளிச்சுட்டு வந்து ஒரு வீடியோ போடுங்கண்ணே, உங்கள் சாம்சங் ஃப்ளிப் ஃபோன்லேயே வந்து எடுத்து போடலாம். அண்ணன் ஒரு சாம்சங் ஃபோன் வச்சுருக்காங்க, அந்த மூடுற மாதிரி டைப்பில் ஃப்ளிப் ஃபோன், சரிங்களா? அது 1 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கும். அந்த ஃபோன்லேயே ஒரு வீடியோ எடுத்து போடலாம். சும்மா வந்து நார்மலாக என்னோட ரசிகர்களுக்கு எல்லாருக்குமே வந்து பொங்கல் வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து அண்ணன் போடலாம். ஏன் போட மாட்டேங்கான்னு தெரில. ஆனால் சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு அங்கே போயிட்டு இந்த மாதிரி வந்து பொங்கல் ஹாலிடேஸ் இருக்குது, பொங்கல் இருக்குது, அதனால் நாங்கள் அடுத்த வாரம் வரோம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அண்ணனை அவசரமாக சென்னைக்கு கூப்பிட்டு வந்தாங்க. அண்ணன் வந்து ஒரு வாழ்த்து சொல்கிற மாதிரி வீடியோவும் இல்லை, அண்ணன் ஒரு பொங்கல் செலிப்ரேஷன் பண்ண மாதிரி கூட ஒரு வீடியோ வரல. அவங்க ஃபேமிலிஸ் கூட வந்து ஃபாரின்ல தான் இருக்காங்க. அண்ணனோட ஃபேமிலிஸ் கூட அண்ணன் கூட இல்லை, எல்லாருமே ஃபாரின்ல தான் இருக்காங்க. அவங்க பசங்க, அவங்க ஒய்ஃப் எல்லாருமே. ஆனால் ஃபேன்ஸுக்கு, ரசிகர்களுக்கு நாளைக்கு சிஎம் ஆக போகிறாங்க தமிழ்நாட்டில், சரிங்களா? அதனால வந்து தமிழ் பண்டிகை தான் பொங்கல். அந்த பொங்கலுக்கு ஒரு வாழ்த்து சொல்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் அண்ணன் இப்போ வரைக்கும் வீடியோ போடவே இல்லை. கூட இருக்கவங்களாவது வந்து ஒரு வீடியோ போடாட்டி அதை வச்சு கூட பேசுவாங்க. பொங்கலுக்கு ஒரு வாழ்த்து கூட சொல்லலை. இவராக வந்து நாளைக்கு வந்து சிஎம் ஆக போறாரு அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அந்த பேச்செல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது. அதுக்காண்டி ஒரு வாழ்த்து சொல்ற மாதிரி ஒரு வீடியோ கூட இருக்கவங்களாவது அண்ணன்ட்ட சொல்லி ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கணும். அதுவும் இல்லை. எல்லாருமே வாழ்த்து சொல்லி போட்டிருக்காங்க. எல்லா நடிகரும் சரி, பொலிட்டீஷியனும் சரி, எல்லாருமே வந்து வாழ்த்து சொல்லி போட்டிருக்காங்க. அந்த மாதிரி விஜயன்கிட்ட இருந்து ஒரு வாழ்த்து வீடியோ எதிர்பார்க்குறேன். நமக்கு வாழ்த்து சொல்றது இல்லை ப்ரோ, ஓப்பனாக எல்லாருக்கும் வாழ்த்து சொல்றது. நான் எனக்கு வாழ்த்து சொல்றதுக்காண்டி சொல்லலை, எனக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாங்க. நான் பொதுவாக சொல்கிறேன். பொதுவாக ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்கல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு என்னோட வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறேன்னு அண்ணன் வந்து பேசுவாங்களா, அந்த மாதிரி வீடியோ தான் அண்ணன்ட்ட வந்து எதிர்பார்க்குறேன். அண்ணன் வீடியோவே போட மாட்டேங்காங்க. என்ன பண்ண காத்திருக்காங்கன்னு தெரில. ஆனால் நிறைய பேர் வந்து ஜனநாயக படத்துக்கு கூட வந்து அண்ணன் வந்து குரல் கொடுக்க மாட்டேங்காங்க. அவர் 200 கோடி வாங்கிட்டாரு. புஷி ஆனந்த் ப்ரோ கூட வந்து இந்த படத்தை நடிச்சதுக்கு காசு வாங்கிட்டாரு. நிர்மல்குமார் ப்ரோவும் வாங்கிட்டாரு. இவங்க எல்லாருமே காசு வாங்கிட்டாங்க. இந்த படம் வந்தால் என்ன, வராட்டி என்ன, ப்ரொடியூசருக்கு தான் அது தலைவலி அப்படின்னு சொல்லி அதை கூட ட்ரோல் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. உண்மையிலேயே வந்து காசு வாங்கிட்டாங்க, சம்பளம் வாங்கிட்டாங்க. அண்ணனுக்கு சம்பளம் வந்து 200 கோடி கொடுத்துட்டாங்க. கூட நடித்தவங்க புஷி ப்ரோ எல்லாருக்குமே வந்து வாங்கிட்டாங்க. அதனால வந்து படம் வந்து ரிலீஸ் ஆனாமல் போனால் கூட அவங்களுக்கு வந்து சேலரி வந்து ஏறின மாதிரி தான் எல்லாருமே ட்ரோல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. நான் பேசல, எல்லாருமே ட்ரோல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. சரி, அண்ணன் வந்து ஒரு விஷ் பண்ணுற மாதிரி வீடியோ பொங்கலுக்கு வருமா வராதான்ட்டு இன்னைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம்.